சவுதி நீ பெரிய இதா நீ சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கணுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் கண்ணியவான்களை இன்னைக்கு ஒரு முக்கியமான வரலாற்று முடிவு ஒன்று யுஏஇ எடுத்திருக்குது. அது என்னதுன்னு சொன்னால், நமக்கு தெரியும் உலகத்தில் பெட்ரோல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரிகள் நாடுகள் அவர்களுக்கு மத்தியில் ஒரு ஒருங்கிணைப்புக்கான சில அமைப்புகளை வச்சுருக்கிறாங்க. அப்போ அதில் ஒன்று தான் நம்ம ஒப்பெக் இருக்குது. ஐபெக் கிடையாது, ஒப்பெக். அப்போ அதே போன்று இன்னொன்று இருக்குது ஒப்பெக் ப்ளஸ் அப்படின்றது. இப்போ ஒப்பெக்ன்றது பொதுவாக அரபு நாடுகள், அந்த பெட்ரோல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அரபு நாடுகளை கொண்ட ஒரு அமைப்பு. அப்போ ஒப்பெக் ப்ளஸ்ன்றது அரபு நாடு இல்லாத ரஷ்யா போன்ற ஏனைய பெட்ரோல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சில நாடுகளை கொண்டது. அப்போ இது ரெண்டுலேயுமே பொதுவாக அனைத்து நாடுகளும் இருக்கும். நமக்கு தெரியாது அமெரிக்கா இருக்குதான்னு. ஆனால் அமெரிக்காவுக்கு அதில் ஒரு பெரிய ஒரு ரோல் இருக்குது. இப்போ கண்ணியவான்களே, ஒப்பெக்கை வச்சுக்கிட்டு தான், அதாவது அமெரிக்கா எப்பொழுதெல்லாம் உலகத்தில் யார் பெட்ரோல் வாங்குறது என்றாலும், யார் ஃபியூல் வாங்குறது என்றாலும், நமக்கு தெரியும் நம்ம நாட்டுக்கு பெட்ரோலை நம்ம வாங்கும்பொழுது பெட்ரோலாகவோ டீசலாகவோ நம்ம லாம்பெண்ணை அப்படின்னுவோம் இல்லையா, அதுவாகவோ நம்ம வாங்குறது கிடையாது. நம்ம வாங்கும் பொழுது நம்ம க்ரூட் ஆயில் அப்படின்றத வாங்கி அதுக்கு பின்னால் அதை ரிஃபைன் பண்ணுவாங்க. அதை என்ன செய்வாங்க, அப்படியே பிரித்து எடுப்பாங்க. இப்போ கண்ணியவான்களே, இதை க்ரூட் ஆயிலை வாங்கும் பொழுது உலகத்தில் எந்த நாட்டிலிருந்து வாங்கினாலும் ஒரு $1 கொடுத்து தான் வாங்கணும். அப்போ அந்த நாடு அவர் எவ்வளோ சக்தி வாய்ந்த நாடாக இருந்தாலும் அவர் அந்த $, அவரிடத்துல அந்த $, இருக்கணும். அப்போ இதை வச்சு தான் $டைய கிரெடிபிலிட்டி, அந்த $டைய மதிப்பை சவுதி அரேபியா விடம் மூலமாக அமெரிக்கா பாதுகாத்து வருது. அப்போ இந்த அடிப்படையில் தான் இந்த ஒப்பெக்கை வச்சு என்ன செய்கிறது, அப்போ அமெரிக்கா ஒரு சில லாபங்கள் அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போ கண்ணியவான்களே, ஒப்பெக்கை பொறுத்த வரைக்குமே இந்த ஒப்பெக்குடைய தலைமையை சவுதி அரேபியா. அப்போ ஒப்பெக்குடைய மிக முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கிறது சவுதி அரேபியா. அப்போ ஒரு மறைமுகமான முறையில் அரபு நாடுகளில் ஒரு தலைமைத்துவத்தை சவுதி அரேபியா இதை வச்சுக்கிட்டு இருக்குது. அப்போ அதில் பல தீர்மானங்கள் எடுப்பாங்க. நம்ம என்ன செய்கிறது, இப்போ ஒரு நாட்டுடைய நிலைமை மோசமாக இருக்கிற பொழுது நம்ம ஆயில் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்துறது, அல்லது நம்ம ப்ரைஸை சமப்படுத்துறதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்கிறது, ஆயில் ப்ரொடக்ஷனை குறைக்கிறது. அடுத்து ஆயில் ப்ரொடக்ஷனை நம்ம கூட்டிட்டோம்னு சொன்னால் அந்த ஆயிலுடைய விலை குறைஞ்சிடும். அப்போ நம்ம என்ன செய்கிறது, அந்த ப்ரொடக்ஷனை ஒரு பேஸ் லெவலுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறது. அப்போ இப்படியான சில தீர்மானங்களை உலகத்தில் பலருடைய நலன்களை கருத்து கொண்டு, நம்மளோட நலன் கிடையாது கண்ணியவான்களே, மக்களுடைய நலன் கிடையாது, அவர்களுடைய சில நலன்கள், அதே போன்று நமக்கு மேலால் ஆட்சி செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அப்போ அவர்களுடைய நலவுகளை கருத்தில் கொண்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சில முடிவுகள் எடுப்பாங்க. அப்போ மறைமுகமாக சவுதி அரேபியாவுடைய தலைமையில் இருக்கிற அந்த அமைப்பிலிருந்து இன்றைக்கி துபாய் விலகி இருக்குது. யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் முதலாக இருந்து விலகி இருக்குது. அதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும், அப்போ அதுக்கு என்ன காரணங்கள் சொல்கிறாங்க, முதலாவது அந்த ரிஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் நம்ம என்ன செய்ய போகிறோம், நிறைய ஆயில் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். அப்போ உங்களுடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எனக்கு சரி வராது. அதே போன்று இப்போ ரொம்ப பாதிப்பாக இருக்குது. அப்போ இந்த கட்டத்தில் வொலட்டைலாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்கிறது, நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. சில நாடுகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ அவர்களுடைய பிரச்சனை அற்ற நிலைமையை வச்சு சில முடிவுகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கண்ணியவான்களை, இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு தெரியும் இஸ்ரேலுடைய ஒரு 2வது விங்காகத்தான் துபாய் இருந்துக்கிட்டு இருக்குது, யுஏஇ இருந்துக்கிட்டு இருக்குது. முஸ்லீம் யஹூதி என்று கூட சொல்லலாம். அப்போ இவ்வளோ காலமும் ஏதோ ஒரு அடிப்படையில் சவுதி அரேபியா முஸ்லீம் நாடுகளுக்கு ஒரு தலைமையை கொடுத்து அந்த முஸ்லீம் நாடுகளை வழிநடத்தி கொண்டு இருக்குது. பல விஷயங்களில் பல உதவிகள் செய்கிறது. நம்ம எல்லோரும் நினைக்கிறது ஹீரோ மாதிரி இறங்கி அடிக்கணும் அப்படின்றது. கண்ணியவான்களே, அது நம்ம கால் ஆஃப் டியூட்டியில் கூட அவ்வளோ சாத்தியம் கிடையாது. சில கட்டங்களை நம்ம ஒரு இடத்துல மறைஞ்சிருந்து எதிரி வரங்காட்டி நம்ம காத்திருக்கணும். அப்போ அதுதான் ஸ்ட்ராட்டஜி. அப்போ கண்ணியவான்களே, அப்போ சவுதி அரேபியா ஏதோ ஒரு அடிப்படையில் கண்ணியவான்களே உலக நாடுகளுக்கு பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்போ யுஏஇயை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலோட மிகவும் நெருக்கமான நாடு. முஸ்லீம்களுக்கு எதிரான சில பல பிரச்சாரங்களுக்கு பணம் கொடுக்குற நாடு. பல முஸ்லீம் நாடுகள் அழிவுகளை ஏற்படுத்துறதுக்காக பெரிய அளவு ஃபண்ட் பண்ணுற நாடு. ஆனால் அது என்ன பிரச்சனை ஆகிடுச்சுன்னு சொன்னால், நமக்கு தெரியும் பல மாதங்களுக்கு முன்னால், அதாவது சவுதியுடைய போர்டரில் இந்த துபாய்க்கு ஆதரவான சில படைகள் என்ன செய்தாங்கன்னா, அவங்க அந்த ஆக்கிரமிப்புகளை நடத்திக்கிட்டு வர்றாங்க. சவுதியுடைய போர்டர், அது சவுதி கிடையாது, சவுதியை தாண்ட மாட்டான். அப்போ கண்ணியவான்கள் என்ன செஞ்சாங்கன்னா, சவுதி டிரெக்டாக ஒரு இன்வால்வ் ஆக வேண்டிய ஒரு கட்டம் சவுதி அவர்களை தாக்கி அவர்களுடைய ஆயுதங்களை கைப்பற்றி, அப்போ இப்படி ஒரு விஷயம் நடக்கும்பொழுது அதிலிருந்து ஒரு முருகல் நிலை ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்போ இப்போ ஈரானுக்கு எதிரான இந்த யுத்தம் நடந்தாலும் நமக்கு தெரியும் ஈரானுடைய தாக்குதல்கள் சவுதி அதிகமாக தாக்குறது கிடையாது. காரணம் என்னென்னா, சவுதியை பற்றி ஈரானுக்கு தெரியும். சவுதி ஆரம்பத்திலேயே பல மற்ற நாடுகள் நம்ம ஈரானை தாக்குறதுக்கு நம்ம பேச கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கூட சவுதி இந்த யுத்தம் நமக்கு தேவையில்லை, நம்முடைய சில விஷயங்களை நம்ம பார்த்துக்கணும், அவனுடைய யுத்தத்தை அவன் பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்போ அவங்க பேசின ஆரம்பத்தில் கொடுக்கல. அந்த அரம்கோ போன்ற விஷயங்களுக்கு தாக்குதல் நடந்ததுக்கு பின்னால் தான் சவுதி பேச கொடுத்தது நமக்கு தெரியும். அப்போ கண்ணியவான்கள், இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த சவுதியுடைய தலைமையிலிருந்து கலரணும் அப்படின்ற பேரில் அவர் துபாய் விலகி இருக்கிறாங்க. இது சாதாரணமான ஒரு ஆர்கனைசேஷன் இருந்து விலகிறது மாத்திரம் கிடையாது. இது சவுதி
சவுதியுடைய கட்டுப்பாட்டில் இருந்து விலகி அதற்கு பின்னால் ஒரு தான்றோண்டித்தனமான அந்த ஆயில் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், கேஸ் ப்ரொடக்ஷனாக இருக்கணும், இப்படியான விஷயங்கள் ஈடுபடுறதுக்கான ஒரு முன்னெடுப்பாகத்தான் இது இருக்குது. இது எங்கே போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். வரும் வாரங்களில், வரும் நாட்கள் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்பொழுதுக்கு இதுதான் தகவல். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.